வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, ஒரு 40 இன்ச்சு சுடிதார் மெஷர்மெண்ட்டு எப்படி அளவு எடுக்கணுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். துல்லியமாக அளவு எல்லாமே எழுதியிருக்கேன். இதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் 1 பை 1 தான் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் இந்த அளவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் மார்க் பண்ணியும் வச்சுருக்கேன். 1, 2, 3ன்னு சொல்லி மொத்தம் 12 அளவு இருக்குது. 12 அளவையும் நான் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் துல்லியமாக எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி எதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், எங்கே 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் தெளிவாக எழுதியிருக்கேன். மைனஸ் பண்ணுற இடம் ஷோல்டரில் நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். ஆம்கோல் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இந்த சீட்டு சுற்றளவுலாம் இருக்கிற அளவில் இருந்து பாதி எடுத்து ஒரு 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணாலே போதும், நமக்கு சரியான அளவு கிடைக்கும். இப்போ ஆம்கோல் சுற்றளவு 40 இன்ச்சு இருக்குது. இந்த 40 இன்ச்சை வச்சு தான் நம்ம ஷோல்டர் எப்படி எடுக்கணும், ஆம்கோல் இறக்கம் எப்படி எடுக்கணுங்கிறதுலாம் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன அட்டவணையும் இருக்குது. நான் உங்களுக்கு அதை அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுறேன். இப்போ என்னால் முடிஞ்சது நான் இந்த டாப் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் தெரியப்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இதில் சீட்டு சுற்றளவுக்கும் கீழ் சுற்றளவுக்கும் ஒரு 4 இன்ச்சு வித்தியாசத்தில் நான் கீழ் சுற்றளவை கொண்டு வந்திருக்கேன். இது 4ல் ஒரு பங்கு எடுக்கும்போது 1 இன்ச்சு வித்தியாசம் வரும் சீட் சுற்றளவுக்கும் கீழ் சுற்றளவுக்கும். அதை போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த கீழ் சுற்றளவு 51 இன்ச்சு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணி பாருங்கள். எல்லா அளவுகள்லையும் ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணி மார்க் பண்ணி பாருங்கள். எங்கேயும் டைட்டாகவும் இருக்காது, லூஸாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஃபிட்டிங்